இப்ப நம்ம கேக்குற கேள்வி, எப்ப ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் காத்திருக்கிறது? என்னால காத்திருக்க முடியல. ஏன்னா ஒண்ணு, நம்மளுக்கு காத்திருக்கவும் முடியாது, நம்மளுக்கு காத்திருக்கவும் பிடிக்காது. டாக்டர் கிட்ட போனாலும் நம்மள எப்ப அடுத்தது யார், நமக்கு முன்னாடி எத்தனை பேர், கியூல நின்னாலும் நம்மளால நிக்க முடியாது. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போனாலும் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா ஆர்டர் பண்ணி, டிராபிக் ஜாம்ல பாத்தீங்கன்னா என்ன, நம்மளால நிக்கவே முடியாது, ஆன் அடிச்சுனே இருப்போம். அந்த மாதிரி கத்தர் கூட நிறைய பேர் ஜெபத்துல ஆன் அடிச்சுனே இருக்கீங்க, எப்போ 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 எப்போன்னு. நம்மளால காத்திருக்கவே முடியாது. அது முக்கியமா கத்தர் சொன்ன காரியம் நடக்கிறதுக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவ பிள்ளைகளே, ஹாபக்குக்கின் புத்தகத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஐயா, குறித்த காலத்துக்கு உனக்கு ஒரு காரியம் நான் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறேன், அவசரப்படாத, அது நிறைவேறும், அந்த டைம்ல நிச்சயமாகவே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இட்ஸ் அப்பாயிண்டட் ஃபார் a time and it will surely happen. இன்னைக்கு காத்திருக்கும் போது நம்ம கத்தரை நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ப ஆரம்பிக்கும் போது அவர் டைமிங் பெர்ஃபெக்ட்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். when we wait we start to trust God and we understand that his timing is perfect. ரொம்ப முக்கியமா நம்ம ஜெபத்துக்கு அவர் இல்லன்னு பதில் சொல்ல, அவர் இப்போ இல்லன்னு தான் பதில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை தாமதமானாலும் காத்திரு, அது நிச்சயமாகவே உனக்கு வர. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?